பேர் என்ன? எங்கேருந்து வரீங்க? என்ன ரேங்க்? என்ன டிபார்ட்மெண்ட்? நான் சிவகங்கையிலேருந்து வரேன். என்னோடய ஓவரால் ரேங்க் வந்து 1805, கம்யூனல் ரேங்க் வந்து 712. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் எடுத்திருக்கேன். உங்கள் பேர் என்ன? மோகன் ராஜா. 200 கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் போட்டீங்க? புரியல ப்ரோ. 200 கொஸ்டின்ஸ்க்கு எத்தனை போட்டீங்க? 200 கொஸ்டின் 165 கொஸ்டின் போட்டேன் ப்ரோ. ஓகே. உங்களோட எத்தனாவது அட்டெம்ப்ட் இது? இது செகண்ட் அட்டெம்ப்ட். செகண்ட் அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் எத்தனை கொஸ்டின் போட்டீங்க? ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நான் இதை சொல்லணுமான்னு எனக்கு தெரில. பட் ஆனால் நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணேன் ப்ரோ. பட் ஆனால் கம்யூனல் ரேங்க் அந்த ஓசி கேட்டகரின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஓசி கேட்டகரினா ஜென்ரல் கேட்டகரி, எல்லா கேட்டகரியும் போய் எடுக்கலாம். எனக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்னால எனக்கு அந்த கட் ஆஃப் எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு டிஎன்சின்னு எனக்கு என்னோடய கம்யூனிட்டி. ஆனால் டிஎன்சியில் அந்த இது ஆப்ஷன் இல்லை. நான் அப்ளை பண்ணும்போது டிசி எம்பிசி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரியாமல் அது இல்லை அப்படின்னா நான் ஓசி தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ ரீன்ட்டு ஓசி கொடுத்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஓசி கொடுத்தா கட் ஆஃப் ஹை லெவலில் இருக்கும், நம்மளோட கம்யூனிட்டிக்கு கம்மியாக இருக்கும். எம்பிசியில் தான் வரும். ஆனால் அது எனக்கு அப்போ சின்ன பையன் ப்ரோ. ஃபஸ்ட் இயர் அப்போ தான் முடிச்சுட்டு வந்தேன். காலேஜ் முடிச்சுட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு இயர் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போது எனக்கு தெரியல. ஸோ அப்போவே நான் கிளியர் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அப்போ எனக்கு அது தெரியாதனால எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இந்த தடவை ஓகே, ஐ அக்செப்ட். சிக்ஸ்த்து டு ப்ரிப்பரேஷன்லாம் வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. எல்லோரும் சொல்கிறது தான் ப்ரோ. என்னென்னா 6th to 12th தமிழ் புக்கு படிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜிகேனா 6th to 10th அவ்வளோதான். 11th 12th அப்பப்போ பாலிட்டி அந்த மாதிரி ஏதாவதுனா எடுப்பேன், ஹிஸ்ட்ரினா எடுப்பேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை ப்ரோ. மேக்ஸ்லாம் ஸ்கூல் புக் பார்க்கணும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை ப்ரோ. மேக்ஸு சுசீந்திரன் நினைக்கிறேன், சுரேஷ் அகாடமியில் ஒருத்தர் எடுப்பார், அவரோட வீடியோஸ் ஃபுல்லாக பார்ப்பேன். அப்புறம் டேஃபில் ஒருத்தர் எடுப்பார், அவர் பேர் எனக்கு தெரியல, அவரோட வீடியோஸ் பார்ப்பேன், அவ்வளோதான். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ் மேக்ஸ். பிஎஸ்சி மேக்ஸ். ஓகே. எந்த ஆண்டு கல்லூரி முடிச்சீங்க? 2021 ப்ரோ. முடிச்சுட்டு என்ன பண்ணீங்க? முடிச்சுட்டு சொல்லப்போனால் முடித்தோடனே 2022ல் குரூப் 2 குரூப் 4 அதுக்கெலாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் அது ஃபுல்லாக எழுதினேன். அது ஒரு வருஷத்தில் படிச்சுட்டு எழுதினேன். அதுக்கப்புறம் 2023 சும்மா தான் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் 2024 இங்கே சென்னைக்கு வந்தேன். சென்னை வந்துட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் படித்து அதுக்கப்புறம் பண்ணதான். இல்லை ப்ரோ, நான் இது வரைக்கும் எந்த அகாடமியும் நான் போனதில்லை ப்ரோ. கொஸ்டின் சொல்லப்போனால் இதெல்லாம் சொல்லணுமா சொல்லலாமா, எந்த அகாடமியும் நான் போய் இது வரைக்கும் சேர்ந்தது கிடையாது. கொஸ்டினும் இது வரைக்கும் டெஸ்ட் பேச்சு எதுவுமே நான் போட்டதும் கிடையாது. எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக கோதான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வாங்கி செய்கிறது தான், அவ்வளோ. எனக்கு தெரிஞ்சு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணிக்கலாமோ அப்படின்னு தோணும் எனக்கு அப்பப்போ. ஏன்னா நான் 165 போட்டிருக்கேன் இந்த எக்ஸாமில். கொஸ்டின் பேப்பர் மேபி நான் கிளியர் கொஞ்சம் டெஸ்ட் பேட்ச் ஏதாவது போட்டிருந்தேன்னா மேபி இன்னொரு 10 மார்க் ஆட் ஆகிருக்கும். ஆனால் வெரி யூஸ்ஃபுல் டெஸ்ட் பேட்ச் போகிறது எல்லாமே. தங்கி தான் ப்ரோ படித்தேன். அப்புறம் நம்மளுக்கு வீடாக ப்ரோ இருக்கும். அப்படிலாம் இல்லை ப்ரோ, இங்கே ஸ்டடி ஹால் இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் எனக்கு ஓகே தான் ப்ரோ. அதான் நான் சொல்கிறேன், எனக்கு 10 மார்க்கு இப்போ வந்து நான் வியும் ஆசைப்பட்டேன். எனக்கு அந்த 10 மார்க் கிடச்சிருந்தா நான் ஓரளவுக்கு 175 178 அந்த ரேஞ்சில் எடுத்திருப்பேன். மேபி அந்த டெஸ்ட் பேட்ச் ஏதாவது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் பண்ண தப்பு அதுதான். என்ன ப்ரோ? வாய்ப்பே இல்லை ப்ரோ, ஒன்லி புக்கு, அவ்வளோதான் ப்ரோ. ரிவிஷன் சொல்ல போனால் தமிழ் தான் ப்ரோ. தமிழ் தான் நல்லா படித்தேன், அவ்வளோதான். இந்த கொஸ்டினில் 90 போட்டிருக்கேன் தமிழில். தமிழ் மட்டும்தான் நான் திரும்பி உட்காந்து படிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் அப்பப்போ ஜிஎஸ் வந்து பாலிட்டி படிப்பேன் அதிகமாக. நான் ஸ்கோர் பண்ண ஏரியானா பாலிட்டி. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அதை படித்தேன் இதை படித்தேன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் யாரும் சொன்னது நம்ம. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நம்ம படிக்கிறது தான் கரண்ட் அஃபேர்ஸ். அதெல்லாம் நீங்கள் என்ன தான் படித்தாலும் 100% வரும் வராது அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்ஃபிகேஷனுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சக்ஸஸ் ஃபார்முலா ஒன்றே ஒன்று தான் ப்ரோ. இது வரைக்கும் என் வீட்டில் கூட நான் இது வரைக்கும் போஸ்டிங் வாங்கியிருக்கேன் அப்படின்னு இங்கே அப்பா அம்மா எல்லாருமே கட்டிப்பிடிச்சி அழுகுறாங்க, பேசுகிறாங்க, சந்தோஷப்படுறாங்க.
இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாட்ட நான் இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை. எங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு என்னென்னா கவர்மெண்ட் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு ஆசை. எனக்கு கவர்மெண்ட் ஸ்டாப் ஆகிறது எனக்கு ஆசை இல்லை. எனக்கு குரூப் 2ல் சப் ரிஜிஸ்டர் ஆகணும், இல்லை அப்படின்னா குரூப் 1ல் டெப்யூட்டி கலெக்டர் ஆகணும். அதுதான் என்னோடய ஆசை. அதுக்கு நான் எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து இப்படி நின்று ஹக் பண்ணி சந்தோஷப்படுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அது கண்டிப்பாக அடுத்த வருஷம் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இந்த தடவை இப்போ எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ஏன்னா அவங்களுக்கு 2 பேருமே 8th தாண்டலை. ஸோ அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்டாப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு தனி கருத்து. ஆனால் எனக்கு தெரியும் நான் என்ன எடுத்துருக்கேன், நான் எந்த லெவலில் இருக்க போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அது அவங்களுக்கு தெரியாதுல்ல. பட் அவங்களுக்கு என் பையன் கவர்மெண்ட் ஸ்டாப் அப்படின்ற ஒரு கெத்து அவங்களுக்கு, அவ்வளோதான். இது நான் வியும் எனக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு கூப்பிட்டு வந்திருப்பேன். ஓகே, இது போய் அவங்க ஊரில் போய் நான் கொடுக்கல, அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. அந்த சின்ன சந்தோஷத்தை நீங்கள் படிக்கும் போதும் சரி, இல்லை சாப்பிடும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், அதை யோசிச்சு பாருங்கள். அப்பா அம்மா இருக்கவங்களும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி, இல்லை சில பேர் ஃப்ரெண்ட்ஸ்க்காண்டிலாம் படிப்பாங்க. அவங்கள பற்றி அவங்களுக்காக படிக்கிறேன் உனக்காக படிக்கல அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்காம அவங்களுக்காக படிக்கிறேன் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கனாலே இங்கே நிறையா பேர் கிளியர் பண்ணுவாங்க ப்ரோ.